ஸ்ரீ குருப்போ நமஹ. ஸ்ரீமாத்திரே நமஹ. நேற்றுக்கு 13வது அத்தியாயத்துல மகரிஷி வைசியனுக்கும் சுரத்தனுக்கும் ராஜாக்கும் கதையை சொல்லிட்டு வந்தார். அப்போ அந்த இடத்துல அந்நேச்ச விவேகினகாங்கிறது நமக்காக அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவர் நமக்காகத்தான் சொன்னார், சாதாரண ஜனங்களுக்கு பாமராளுக்கு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அடுத்தாப்புலயே அவளுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு அவ கேட்கிறார். எங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு உபாயம் சொல்லுங்கோ. அதையெல்லாம் நன்னா இருக்குது. காமோபைகி மகாராஜ சொல்ல போறார் பின்னால. அவர் ஒரு உபாயம் என்ன சொல்றாருன்னா, சரணம் பரமேஸ்வரி, அம்பாள நீ சரணாகதி பண்ணு. இந்த அம்பாள சரணாகதி பண்ணினால் உனக்கு என்ன கிடைக்கும்ன்றத உடனே சொல்றாரு. ஏன்னா அவர் அதுக்கு மேல நேரம் கிடையாது. அவர் எழுந்திருந்து அவருடைய காரியங்களுக்கு போனோம். ஆராதிதா செய்வனா கோபம் சொக்கா அவவர்க்கா. ஒரு மனுஷனுக்கு தேவையே 3 காரியம்தான். அது சகல ஜீவராசிகளுக்குமே பொருந்தும். இருக்கிற வரிதான் சௌக்கியமா சந்தோஷமா நல்ல வைபவத்தோட ஒரு வாழ்க்கையை நடக்கும். 4 பேர் நம்மளை பார்த்து பெருமைப்படும்படியாக, ஏன் பொறாமையே படும்படியாக ஒரு அழகான சிறப்பான வாழ்க்கைய நம்ம பண்ணணும். அதுக்கு பதம் போகா. இந்திரனுடைய பதவி இருந்தால் எப்படி இந்திரனுக்கு ஒரு நல்ல சௌபாக்கியமான ஒரு வாழ்க்கையும் ஒரு பதவியும் கிடைச்சதோ அது நமக்கு கிடைக்கும். 2வது, நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னால ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணுமானால் என்னுடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கிறது. அந்த சரீரத்துக்கு ஒரு வியாதியோ இல்ல இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு திறமையாக ஒரு காரியங்களை பண்ண முடிஞ்சாலும் மனசுல ஒரு துக்கமோ இல்ல ஒரு கவலையோ இருந்தா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணவே முடியாது. ஆத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸுக்கு வந்தால் பையில பார்க்கும் போதுதான் குழந்தை முகம் தெரியுமே ஒழிய அதுல இருக்கிற எழுத்து ஒன்றும் கண்டுபடாது. இது எல்லாருக்கும் சுபாவமாக இருக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு அதுக்காக நீங்க வருத்தம் எல்லாம் பட வேண்டாம். அதுக்காக அப்பாட்ட நான் கேட்கிறேன், போகா. அடுத்தது சொர்க்கா. சொர்க்கம்னா தனியா ஒரு இடம்னு ஒண்ணும் கிடையாது. நான் இருக்கிற இடத்திலேயே சொர்க்கத்துல எப்படி தேவர்கள் வாழ்க்கையை நடத்துறாளோ அதே மாதிரி உடம்புக்கு ஒரு விதமான வியாதியோ நான் வேலை செய்யறதுனால ஒரு களைப்போ இல்ல வயசானதுனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ எனக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஜரா மரணம் இந்த 2ம் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த வியாதி. ஒன்னா வயசானதுனால மரணத்தை அடையலாம், இல்லைன்னா வியாதியினால மரணத்தை அடையலாம். ஆனால் வியாதின்னு ஒண்ணு வந்துட்டுன்னா சௌக்கியம்ங்கிறது உங்களுக்கு ஓடிடும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜென்மால எத்தனை நாள் நான் வாழ்க்கையோட இருக்கேனோ அத்தனை நாளும் ஒன்ன நினைச்சுட்டு நல்ல காரியங்களை பண்ணணும். அதுக்கு ஹேதுவாக எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கணும். நான் ஜரா மரணத்தினால கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு பேர் சொர்க்கம்னு பேர். இப்ப என்ன வந்திருக்கு? போக சொர்க்கா. அடுத்த பதம் அபவர்க்கதா. எனக்கு இந்த ஜென்மாவே போரும். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஜென்மாங்கிறது எனக்கு வேண்டாம். என்னமே இந்த சரீரம் முடிஞ்ச உடனே
உங்ககிட்ட போய் சேரக்கூடிய அந்த சாயுத்திய பதவியை இதுக்கு எது உலகம் ஒரே ஸ்லோகத்தை கூட சொல்லல, ஒரு ஸ்லோகத்தை ஒரு பாதியில பாதியில சொல்ற போக சொர்க்கா பவதாங்கிறது. அது எப்படி எனக்கு கிடைக்கும்னா ஆராதிதா, அம்பாள ஆராதனம் பண்ணினால் சைவ குணாம் சொர்க்கா போக சொர்க்கா பவர்த்ததா. திருப்பியும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாமராருக்கு அழகாக சொல்ற. இது ராஜாவும் வைஷ்ணவனும் மாத்திரம் கிடைக்கக்கூடிய கிடையாது, உனக்கும் அதுக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதிக்கு நீ என்ன பண்ணணும்னா அம்பாளை நீ ஆராதனை பண்ணிட்டு சொல்ற. இப்போ முனிவர் சொல்லியாச்சு. இப்ப நன்னா நீங்க கவனிக்கணும். எல்லாருக்கும் மனசுல ஏகப்பட்ட கஷ்டங்கள். இந்த செல்ஃப் பிட்டின்னு ஒண்ணு எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம அப்படி கஷ்டம் அதை பண்ணினோமோ இதை பண்ணினோமோ, இது அப்படி பண்ணியிருந்திருக்க வேண்டாமோ, யாரோ சொன்னது கேட்டு இந்த வழியில நம்ம போயிட்டோமே, இந்த மாதிரி நம்மளை ஏகப்பட்டது அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். இது யாரும் சமாதானம் சொன்னா கூட சமாதானத்தை மனசு ஒத்துக்காது. இப்ப சொல்ற பின்னால வாசிக்கணும் ரகசியத்திரத்தான் அழகான அம்பாள பிரதட்சிணா நமஸ்காரம் பிரதட்சிணம் பண்ணி அம்பாள நமஸ்காரம் பண்ணு. நிறைய நமஸ்காரம் பண்ணு சொல்றதுக்காகத்தான் நமோதேவியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. போரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாராளமாக விழுத்து நம்மள நமஸ்காரம் பண்ண சொல்ற. அப்ப சொல்ற இந்த நமஸ்காரம் பண்ணும்போது நீ மனசுல அப்பாட்ட ஒரு வார்த்தைய சொல்லு, க்ஷமாமையே ஜெகத்காத்ரி முகர்முகர் அது என்ன அர்த்தம்னா, நீங்க பண்ணின தப்பிதம் உங்களுக்கு மாத்திரம்தான், இன்னொருத்தருக்கு அது தெரியாது. நம்ம பண்ணின தப்பிதத்தை இன்னொருத்தர் எடுத்து காமிச்சா நமக்கு கோபம் வரும், அவ மேல ஒரு விரோதம் வரும். இதுதான் முடிவு நடக்கக்கூடியது. சொல்ற இந்த கோபமும் அந்த கோபத்தினால் வரக்கூடிய குரோதமும் என்னுடைய அழிவுக்கு இதுதான் காரணம். கீதையில அதைத்தான் அடிக்கடி சொல்லிட்டே வருவார். எனக்கு இந்த கட்டத்தினால சில சமயங்களில் நான் தப்பிதங்கள் பண்ணியிருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஐ ஆம் நாட் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதெல்லாம் எனக்கே தெரியுது. அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மார்க்கம்னா அம்பாள நமஸ்காரம் பண்ணும்போது சபாபையே ஜெகத்தாத்ரி. ஜெகத்தாத்ரினா ரெண்டு கைனாலையும் தாயார் எப்படி குழந்தைய தாங்குறாளோ அம்பாள் அது மாதிரி இந்த ஜெகத்தை தாங்குறாள். இந்த யூனிவர்ஸ்ல தான் நம்மளும் இருப்போம், நம்மளையும் அம்பாள் தாங்குறாள். அவள் எப்ப தாங்கிறதுன்னு வந்து விட்டுனா நீ உன்னோட அப்ளிகேஷனை ஃப்ரீயா போட்டுடலாம். நீ என்ன சொல்ற அவள்கிட்ட, சமாபியே என்னுடைய தப்பிதங்கள் எல்லாத்தையும் இதை நீங்க மனசுனால அம்பாட்டு பெற்றோம். இதுக்கு வெளியில வாயை விட்டு சொல்லணும், எழுதி பெட்டிஷன் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கோர்ட்ல தான். நான் என்ன தப்பித்த ஓப்பனா நான் அப்பாலஜி வாங்குறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அம்பாள நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை எழுந்திருக்கிறதுக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ ஒரு செகண்ட் அம்பாளை நினைச்சு, அம்மா நான் பண்ணின தப்பிதங்கள் எல்லாத்தையும் இந்த க்ஷணம் வரைக்கும் நான் தப்பதை என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் நீ மன்னிச்சிடும். ஏற்கனவே நீங்க அபராதம் சொல்ற அஞ்ஞானா நிஸ்பிருத்தியோத்பாந்தியா, ஞானம் இல்லாம ஏதாவது அதிக பிரசித்தமான பண்ணினா கூட என்னை காப்பாத்துன்னு சொல்றோமே, இந்த நமஸ்காரம் பண்ணும்போது அது ஞாபகமா நம்ம சொல்லணும். என்னுடைய தப்பிதங்கள் எல்லாத்தையும் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா, ஜெகத்தாத்ரி நீ என்னை கையில வச்சு தாங்கிட்டு இருக்க, என்னை காப்பாத்துறதுன்னு நீ தீர்மானம் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட பெட்டிஷன் போட்டா உடனே நடக்கும். அந்த பதம் எனக்கு க்ஷமாபியே போறான்னா
ஏதாவது பாவங்கள் நம்ம மேல ஒட்டிட்டு இருந்தால் அதோடைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு சிம்பிளா சொல்றேன். எங்கேயோ நம்ம இடத்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம், ஏதோ போனது காலில் பிடிச்சிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒண்ணு வந்து விட்டோம்னா அதுக்கு நம்ம படக்கூடிய கஷ்டம், எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கணக்கு வழக்கு கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு தப்பிதங்கள் பண்ணினால் அந்த தப்பிதத்தை நம்ம தான் அனுபவிச்சு தீர்க்கணுங்கிறது தர்மசாஸ்திரம் நியதி. எனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, அம்பாள்கிட்ட நம்ம என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லியாச்சுன்னா பவர், சுப்ரீம் பவர். நீ அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுங்கிற அவசியம் கிடையாது. தண்டனையை எட்டு கொடுத்தாலும் எப்படி பிரசிடென்ட் போய் அதுக்கு ஒரு 2 லட்சம் நம்ம வாங்குறோமோ அவள். ஆனா நீங்க மனசுனால இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொருத்த நம்ம சொல்லி புலம்புறதுனால நமக்கு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. 4 பேர் நம்மளை கேலி பண்ணி அதை சொல்லி காமிக்கிறதுக்கு தான் அது பிரயோஜனப்படுத்த முடிய உங்களுக்கு ஒரு காலத்திலையும் அதனால மனசுக்கு நிம்மதிங்கிறது வராது. இப்போ இதை எப்படி சொல்லி பார்த்தேன்னா, க்ஷமாபியே ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம். அப்ப அப்பா சாட்சாத் உட்கார்ந்து இருக்கா. ஒவ்வொரு முகம் நீ விழுந்து விழுந்து கூட 2 நமஸ்காரத்தை பண்ணேன். உன்னால செய்யக்கூடியது அவ்வளவுதான். அப்படி பண்ணினா நமக்கு அந்த காரியம். எதுக்காக நான் சொல்றேன்னா, நேற்றுக்கே சொன்னேன், தேவி மகாத்மியம் நமக்காக நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்காக ஏற்பட்ட ஒரு மந்திரவத்தான ஒரு பாடம். நமக்கு குருவோடைய அனுகிரகத்தினால நமக்கு அதை பாராயணம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனால் பாராயணம் பண்ணாட்டா கூட அன்னைக்கு இருந்து அம்பாளை ஒரு நமஸ்காரம் பண்றதுக்கு அவள் அந்த அனுகிரகத்தையாவது பண்ணினாள்னா, அதாவது பாராயணம் பண்ண உட்கார்ற வருதுன்னா உங்க பொறுப்பு. குதிரைய குளத்துக்கிட்ட இழுத்துட்டு கொண்டு போற வருடம் தான் குதிரைக்காரன் பண்ணுவான். அந்த தன்னை குடிக்கிறது குதிரை தான் குடிக்கிறது இல்லையா? நான் மாத்தி சொல்றேன் பாருங்க. பாராயணம் பண்றதுக்கு உட்கார்றது நீங்க சிரமப்பட்டுட்டு உட்காரணும். அப்படி உட்கார்ந்துட்டேன்னா அந்த பாராயணத்தை பூரா படிக்கும்படியாக உங்களை பண்றது, அதுக்கு வேணுங்கிற சக்தியை கொடுக்கறது, அதுக்கு வேணுங்கக்கூடிய வசதியை பண்றது இது அம்பாளோட வேலை. அதனால கோவிலுக்குள்ள இந்த டன்னல்ல என்ட்ரன்ஸ் பண்றது மாத்திரம் தான் நீங்க வச்சுக்கணும். பண்ணினேன்னா காரியம் நடக்கும். ஆனால் ஒரு நாளும் நீங்க மனசினால வருத்தம் மாத்திரம் படாதீங்க. நம்மளால பாராயணம் பண்ண முடியலையே, நமக்கு அது கட்ட அது நினைக்க வேண்டாம். எதை நம்மளால செய்ய முடிஞ்சதோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த காரியத்தை அவசியம் பண்ணுவோம். ஸ்ரீமாத்திரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாரும் நல்லா இருக்கும், க்ஷேமமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். குருநாத நாள் உற்சவம் குருநாதருடைய பரம கருணை நாளிலும் அம்பாளுடைய ஒரு மனசு ஆசீர்வாதத்தினாலையும் ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा कल्याणी कल्याणी ककालरूपा कल्याणी
கல்யாணி கல்யாணி ககார ரூபா கல்யாணி ரீங்காரி ரீங்காரி ரீங்கார பர சௌಖ್ಯದಾ ரீங்காரி ரீங்காரி ரீங்கார பர சௌಖ್ಯದಾ ಶ್ರೀಮಾತಾ 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 ಲಲಿತಾಂಬಾ ಸಿಂಧೋ ಪೂಜಾ ಪೂರ್ಣತರಾಂ